4 all the way. Beautiful shot. என் சேனல் தான் டிஜிஎஸ் சொல்லிட்டேன். எதுவுமே பண்ணாமல் 2 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகிறாங்க. யார்? At least they've got an extra ball to go for that wicket. Huge shot. That's a massive shot. Just incredible. That's just a brilliantly aggressive shot. Gets onto the front foot and it's flown over the boundary. Yeah, it can be very disheartening seeing good deliveries smacked around. Sometimes though, you just got to accept it and move on. ஹலோ இருக்கேன். Oh, good shot for no runs. நீ தூங்குறதா இருந்தா போய் தூங்கியா. இந்த மேட்ச் முடிச்சிட்டு நான் பண்ணேன். ஓ நீ ஆஃப் பண்ணு. நான் சும்மா தான் இருக்கேன். சும்மா இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். Finds the fielder with that shot. 17 runs out of there. India 29 for none. Well, they started off with a bang and they're still going on with it. எனக்கு வாட்ச் ஹவர்ஸ் ஒரு நாள் போட்டுருக்கேன் பார்த்தா. போடு யார் நான் சொல்கிறேன் போடு. 1300 இன்னும் எவ்வளோ வரணும்? பாதி வரணும். 2700 வரும். 2700 இப்போ 6 மாதம் 5 மாதம். ஒரு நாளைக்கு நான் 20 டார்கெட் பண்ணியிருக்கேன். 20 தானே வந்துடும். வந்துடும். இன்னும் ஒரு 200 வியூஸ் வராமல் 200 வாட்ச் ஹவர்ஸ் வராமல் அப்படி நிற்கிது நினைக்கிறேன். 200-150 கிரிக்கெட் நீ திறந்து போட்டுருந்தா வந்துடும். நான் ஒரு வீடியோ போட்டேன். அதுவே எனக்கு ஒரு நல்லா எடுத்து கொடுத்துச்சு வீடியோ. எந்த வீடியோ எவ்வளோ போச்சு? என்ன வீடியோ? கிரிக்கெட் வீடியோ தான். 900 வியூஸ் வீடியோ. ஐயா ஆமாய்யா நான் கவனிக்கவே இல்லையே. அது பார்க்குறேன். லாஸ்ட்டாக இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து போட்டோம். Yadav, the new batter in the middle, right-hander, will want a solid start to their innings. Someone different now to bowl it. Brings a different set of problems. I feel it's just a matter of pitching the ball up and getting them onto the front foot. ஆமாம் 990 போயிருக்கு. ஆமாம் 900 சாரி 905. வீடியோஸும் போகுது. வீடியோஸ்னா 3 மாதம் கழிச்சு போட்டிருக்க வீடியோ. வீடியோ 3 மாதம் கழிச்சு போட்டிருக்க வீடியோவே. That sounded good. That sounded really good. That's the maximum. It's gone 12 deep into the crowd. The runs are starting to come now. Really good shot for 6. This innings is starting to build. ஒண்ணா சூப்பர் செஸ் போடலாமா? சூப்பர் செஸ் starting to hit their stride now. Big over. America in a whole heap of trouble. Well, it was going to be hard to maintain that start they had the 2 overs. But they're in a strong position for the second half of the power play. Going with pace now. Doesn't beat the infield. Shot, led back and punched through the gap in the offside, and that'll be 4. Avoided the fielders, 1 bounce and 4. Fantastic shots. Yo, Vicky. சொல்லியா எங்கயா பண்ற? Don't always mind getting hit for runs. பூஸ்ட் பூஸ்ட் மஜா பூஸ்ட்லாம் இல்ல. ஒருத்தன் பேய்க்கு பயந்து செத்து கிடந்தான். அவன் லைவுக்கு போயிட்டு வந்தேன். யாரு? எழுடி
ஜல்தியா. தலைவா அடுத்த ஆஹா. அடுத்த T20 வேர்ல்டு கப் மொதல் மேட்ச் USA கூட. அது இப்பவே போட்டீங்க. அடுத்த ஷார்ட்ஸ் வீடியோக்கு. எனக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதான் சாட்டர்டே தானே வருது அது. எந்த டே வந்தா என்ன போட்டுட்டு நம்ம வீடியோலாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு தான் வந்தா அப்படி இறக்கத்தான் வேலை. வீடியோ போட்டலான்றீங்களா? லைவ் வேணாவா? லைவ் போடுத்தான். தலைவா லைவ் போட் லைவ் போடுறோம். எனக்கு ஸ்டார்ட் ஆகுது மேட்ச். டிஜி இல்ல எனக்கு இப்ப எனக்கு ஸ்டார்ட் ஆகுது மேட்ச். 7th சாட்டர்டே. தலைவா நம்ம லைவ் போடுறலையா புரியுதா இல்லையா? யோ இரு சாட்டர்டே வந்து அப்ப லைவ் போட்டா கரெக்டா இருக்கும். எத்தனை மணிக்கு போடுவேன் சாட்டர்டே? எனக்கு வந்து சாட்டர்டே ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் செகண்ட் ஷிஃப்ட் ஐயோ. தலைவா இப்ப நம்ம அன்னைக்கே எடுத்து அன்னைக்கே எடிட் பண்ண முடியாது நம்மளால. ஓ புரியுது. நம்ம முன்னாடியே போட்டு எடிட் பண்ணி வச்சிட்டோம்னா அன்னைக்கு மறுநாள் காலையில நம்ம அப்டேட் பண்ணிடலாம். ஓகேவா? அப்டேட் பண்ணிட்டு மறுநாள் 7ஆம் தேதி காலையிலயா? 8ஆம் தேதி காலைல. 8ஆம் தேதி காலைல போட்டா கரெக்டா இருக்காது. லைவ் போட்டா தான் கரெக்டா இருந்துச்சு. லைவ் போடுறோம்யா நாங்க. புரியுதா இல்லையா? ஐயோ பீட்டர் எனக்கு புரிஞ்சிச்சு. அதாவது இப்ப அவர் வந்து இந்தியா USA போட்டார் மேட்ச். இது எதுக்குன்னா வீடியோ கண்டென்ட்க்கு. வீடியோ லைவ் வேற வீடியோ வேறயா? இப்போ வெயிட் பண்ண முடிச்சிடுறேன். இது வந்து வீடியோக்கு ஓகேவா? லைவ் போடும் போது என்ன ஆயிரும், நம்ம 7ஆம் தேதி நைட்டு தான் லைவ் போடுவோம். 7ஆம் தேதி முடிச்சுட்டு போவே நம்ம எத்தனை மணி ஆக்குவோம்? கரெக்டா இந்த மாதிரி டைம் ஆக்கிடுவோம். 1:30 முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? போய் தூங்க தான் செய்வோம். காலைல உட்காந்து எடிட் பண்ணிட்டு இருப்பேன். இப்போ முன்னாடியே நம்ம வீடியோ எடுத்து வச்சிட்டோம். அதாவது கண்டென்ட் எடுத்து வச்சிட்டோம்னா லைவ் நம்ம லைவ் போறோம்ல அந்த லைவே ரெக்கார்ட் பண்ணிட்டு அது அப்படியே போட்டுடலாம்ல. அது அடுத்த நாள் எடிட் பண்ணோம்ல. ஹைலைட்ஸ் மட்டும் தான போடணும். மொத்தமா எப்படி போடுவேன்? ஹைலைட்ஸ் மட்டுமா? ஹைலைட்ஸ் மட்டும் போடுறோம். ஹைலைட்ஸ் மட்டும் போட்டுட்டு மேட்ச் போட்டா எவன் பாப்பான்? ஃபுல் மேட்ச் போடலாம். நான் 1.5 மணி நேரம் போக நீ உட்கார்ந்து பாப்பி 1.5 மணி நேரம். 1.5 மணி நேரம் வீடியோ ஹைலைட்ஸ் போட்டாலே 10-15 நிமிஷம் வந்துரும்யா. எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எவ்வளவு அடிச்சாங்க 64 அடிச்சாங்களா தான் பாப்பாங்க. உட்கார்ந்து ஃபுல் மேட்ச் எவனோ எடிட் பண்ணனா அதுக்கே 2 மணி நேரம் ஆகும். ஓகேவா? இப்போ அதுக்கு தான் என்ன பண்றாருன்னா இப்பவே வீடியோ எடுத்துட்டாருன்னு வெச்சுக்கோங்க. இப்ப நாளைக்கு ஏதாவது டைம் இருந்தா எடிட் பண்ணிடுவாரு. கஷ்டப்பட்டாதான் இஷ்டப்பட்டதை அடைய முடியும். இப்போ நாளைக்கு எப்படி இருந்தாலும் என்ன லைவ் போட போறோம்? சும்மா இந்த மாதிரி டோர்னமெண்ட் தான் டோர்னமெண்ட் தான் நடத்த போறோம். அந்த டைம்ல உட்காந்து டோர்னமெண்ட் அப்படியே பேசி எடிட் சைடுல எடிட் பண்ணோம்னா முடிஞ்சு போச்சுல வேலை. அது முடிச்சா இப்ப நீ லைவ் முடிச்சா அடுத்த நாளே காலைல அப்டேட் போட்டு விட்டனா உனக்கு என்ன ஆகும்? இது இன்க்ரீஸ் ஆயிரும். ஆமா ஆமா. ஹைலைட்ஸ் பார்க்கறவங்க வந்து பாப்பாங்க. ஆனா நான் சொல்றேன் டிஜி. ஹலோ சொல்லு கேக்குது. நாளைக்கு வந்து 7 மணிக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? லைவ் நீ வந்து 7 மணிக்கு போடுற. விட்டுறாத, மிஸ் பண்ணாத. நாளைக்கு யார் கூட மேட்ச் ஸ்டார்ட்? ஆமா இந்தியாவுக்கும் யுஎஸ்ஏ. நாளைக்கு இல்ல நாளைக்கு. நாளைக்கு 7ஆம் தேதி இல்லையா? நாளைக்கு தான் 7ஆம் தேதி. நாளைக்கு தான் மணி 12 ஆயிடுச்சியா? ஒடியா நாளைக்கு தான். சாரி அதான் நாளைக்கு தான். இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு நைட் இல்ல, நாளைக்கு நைட். அதான் 7 மணிக்கு கரெக்டா மேட்ச் போடணும். அது 7 மணிக்கு தான் வியூஸே போகும். ஓகேவா? கரெக்டா இந்தியா யுஎஸ்ஏ மேட்ச் பாருங்க டிஜி ப்ரோ. நான் என்ன சொல்றேன், கிட்டத்தட்ட டோர்னமெண்ட் நாளைக்கு வேணாம் நான் நினைக்கிறேன். அதான் 7th அன்னைக்கு வேணாம். அதுதான் நாளைக்கு முடிச்சிடலாம் ஒரு இது ஷெட்யூல். அதனால தான் நாளைக்கு ஒரு செட்டா முடிச்சிட்டு என்ன பண்ணுங்க, இந்தியா வர்சஸ் UAE தொடர்ந்து நம்ம ஃபுல் மேட்ச் போட்டுடலாம். அது இல்லாம இப்படி கூட பண்ணலாம். புரியுதா இல்லையா? இந்தியா வர்சஸ் USA போட்டுமா, அடுத்தது நல்ல பீக் ஆகிற டீம் என்ன டீம் அந்த மேட்சை போடுவோம். ஒரு மேட்ச் அந்த மேட்ச் போட வேணாம். அந்த மேட்ச் போட்டா என்ன முடிஞ்சிச்சா மேட்ச்னு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அதுக்கு தான் 2 மேட்ச் தொடர்ந்து போட்டுருங்க. மொத 2 போட்டுட்டு லாஸ்ட்ல லைவ் முடிக்கிறது அதே மேட்ச் போடலாம்ன்றேன். 20 ஓவர் மேட்ச் ஒரு 2 மேட்ச். அதான் சொல்றேன். 2 மேட்ச் கரெக்ட்டா. நான் சொன்னேன் இந்தியா UAE தொடர்ந்து போட்டுருங்கன்ற. அதானே கரெக்ட். இல்ல 2 இல்ல 3 மேட்ச் போடலாம். 20 ஓவர் மேட்ச். ஓகேவா? நான் சொல்றதுக்கு 2 இல்ல 3 மேட்ச் போடலாம். பண்ணிடுவோம். இந்தியா vs USA. நானும் வரேன் கரெக்டானே. நான் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் தான் போவேன். 7 மணிக்கு இதோ பாரு. 7 மணினா ஒரு 6:50க்குலாம் வந்துடலாம். 6:50 தான் கரெக்டா இருக்கும். அது 6:30க்கு வந்தாதான் 7 மணிக்கு. இப்போ ரிஷன் கிஷன் 50 அடிச்சோம். 6:30 ஓகே தான். 6:30 சொன்னதா ஒரு 7:50க்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே நம்ம கமெண்ட்ரி கொடுத்துட்டு நிறைய பேர் உங்களுக்கு எல்லாருக்குமே வரும். நீ வந்து ஸ்கிரீன் ஷேர் பண்றது பிஜி. இங்க பாரு ரிஷன் கிஷன் வந்து 50 அடிச்சான் கண்டென்ட்க்கு. அவ்வளவுதான் முடிச்சு விட்டுருங்க. அவ்வளவுதான் முடிச்சு விட்டுலாம். அதை விட்டு போட்டுருவோம். கரெக்டா இருக்கும் நாளைக்கு. ஓகே இன்னைக்கு வந்து இது போட்டு விட்டு டோர்னமெண்ட் போட்டு விட்டுரு. நாளைக்கு வந்து இதை போட்டு விட்டுலாம்.
மற்ற நாள்லாம் வந்து டோர்னமெண்ட் போட்டுக்கலாம். நான் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ண போறேன். Never எது an extra இந்தியாவுக்கு run on யூஎஸ்ஏ that போவா? arm. Great India, throw South back Africa. in. இப்போ என்னோட டவுட் வேர்ல்டு கப்ல எல்லா மேட்சும் போட போறீங்களா இல்ல இந்தியா மேட்ச் மட்டுமா? அதுதான் டவுட். அதான் சொல்றேன், அந்த பீக் டீம் என்னென்ன இருக்கோ அது போடலாம். ஆஸ்திரேலியா பாகிஸ்தான் மேட்ச் பீக் டீம், ஆஸ்திரேலியா பீக் டீம், அதெல்லாம் குரூப் பி ஆடுது. இந்தியா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, நியூசிலாந்து. இருங்க நான் சொல்றேன் ஒரு நிமிஷம் இருங்க, அப்படியே லைன் நல்லா போட்டோலாம் எடுத்து வச்சிட்டேன் எல்லாத்துக்கும்.